ஆருயிர் அண்ணன் எல்லோருடைய உள்ளங்கவர்ந்த கருத்தை சொல்லியிருக்கிறான். பொன்ராய் சொன்னார், நான் மாணவ பேரவை தலைவராக இருந்த காலகட்டத்தில் புறப்பட்டு வந்தேன். பேசுகிற கோவிசெலியன் என்ன கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா, மிட்டா மிராசா, இளச்சுவாண்டாரா, பஸ் முதலாளியா, பைனான்ஸ் ஓனரா? இல்லையே. ஒரு ஓலை குடிசையில் பிறந்த ஏழை தொண்டன் கோவிசெலியன் தமிழகத்தில் 3 முறை ஒரே தொகுதியில் நின்று வென்று இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். எதனால்? எந்த புரட்சியால், எந்த விதையால், எந்த அடித்தளத்தால், எந்த ஆக்கிரமிப்பு இல்லாத நிலையால்? ஒருவேளை இன்றைக்கு இருந்த யூஜிசியை போல் அன்றைக்கு வந்திருக்குமே ஆனால் கோவிசெலியன் பிஏ பிஎல் பிஹெச்டி எம்ஏவா? அந்த வழியை உருவாக்கி தந்த பெரியாரையும் அண்ணாவையும் திராவிட இயக்கத்தையும் எவன் மறந்தாலும் தமிழகத்தில் அனாதையாக்கப்படுவான். அனாதை. இந்த 50 வருஷத்துல இந்த மானங்கட்ட பயலுக பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்லி கடைசியில பார்த்தா இந்த கருணாநிதி அண்ணாதுரைகிட்ட இருந்து அபகரிச்சுக்கிட்டு ஆட்சியை, கட்சியை, தன்னுடைய வாரிசுங்களுக்கு எது கூடாதோ, எது செய்யக்கூடாதோ, எது முன்னேற்ற கழகம் அப்படின்னு வச்சுக்கிட்டு ஜனநாயகத்தையே குழி தோண்டி புதைக்கிற மாதிரி